अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருமழிசை ஆழ்வார் தம்முடைய திவ்ய பிரபந்தத்திலே எம்பெருமானை பலபடியாக அனுபவித்தார். அவனுடைய பரத்துவம் என்ன, அந்தர்யாமித்துவம் என்ன, விபவம் என்ன, வியூகம் என்ன, அதே போல அர்ச்சாவதாரங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்தவர். அதற்கு பிறகு எம்பெருமானிடத்திலே தன்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம் தெரிவிக்கின்றார். அந்த எம்பெருமானிடத்திலே எனக்கு வீடனாக மெய் செய்யாத வண்ணம் என்கொல், இன்னும் ஏன் என்னை வீடு பெற்றவனாக ஆக்கவில்லை என்றெல்லாம் கூட அவனை கேட்டார். ஆனால் மேலே மேலே எம்பெருமான் இவருக்கு அனுகிரகம் பண்ணிக்கொண்டே வருகிறபடியினாலே முடிவிலே இவருக்கு ஒரு உறுதி ஏற்பட்டு விட்டது. என்ன உறுதி? நிச்சயமாக அந்த எம்பெருமான் நம்மை ரட்சித்தே தீருவான், நமக்கு மோட்சத்தை வீடு பேற்றை தந்தே தீருவான் என்ற உறுதி ஏற்பட்டபடியினாலே கீழே 115வது பாசுரத்திலே அவர் தம்முடைய நெஞ்சையே பார்த்து முத்தனார் முகுந்தனார், அவர் நம்முள் மேவினார், அவர் நமக்கு வீடு தருவதாக நம்முடைய நெஞ்சத்திற்குள்ளேயே எழுந்தருளியிருக்கிறபடியினாலே நீ கவலையே படாதே, நிச்சயமாக உனக்கு பேரு கிட்டியே தீரும் என்று உறுதிபட தெரிவித்தார். ஆனால் இதை கேட்ட உடனே அந்த நெஞ்சுக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டது போலும். என்னதான் எம்பெருமான் நமக்கு வீடு பேறு தருவதாக இருந்தாலும் கூட நாம் அனாதி காலமாக பண்ணின பாபங்கள் எல்லாம் இருக்கின்றனவே, அந்த பாவங்கள் நம்மை சும்மா விடாதே, அந்த பாவங்களை நாம் அனுபவித்துத்தானே தீர வேண்டும். அந்த பாவங்கள் இருக்கிற பொழுது நம்மை அழைத்து செல்வதற்கு யார் வருவார்கள் என்னால் அந்த யமன் தான் வருவான். தன்னுடைய நரகம் என்கிற உலகத்திலே தள்ளி நம்மை அந்த பலவித துன்பங்களுக்கு அங்கே ஆளாக்கி நம்மை எல்லாம் அவன் கூறு செய்வானே, அதாவது நம்மை துண்டு துண்டாக ஆக்கி விடுவானே யமன் என்று இப்படி ஒரு பயம் ஏற்படுகிறது. ஏன்னா நாம் எத்தனையோ பிறவிகள் பிறந்திருக்கிறோம். ஒவ்வொரு பிறவியிலேயும் நாம் பண்ணியிருக்கிற பாவங்களோ மிக மிக அதிகமானவை. அந்த பாவங்களுடைய பலன் நம்மை மோட்சத்திற்கு செல்ல விடுமோ என்று ஒரு ஐயம் ஏற்பட்டது போலும். உடனே ஆழ்வார் அதற்கும் விடை சொல்லுகிறார். அடுத்தபடியாக 116வது பாசுரத்திலே என்ன விடை சொல்லுகிறார் என்றால், எப்பொழுது அந்த எம்பெருமான் நம்மை தன்னுடையவன் என்று அபிமானித்து விட்டானோ அதற்கு பிறகு யமனும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது, நீ துணிந்திரு, தைரியமாக இரு என்று தம்முடைய நெஞ்சை பார்த்தே ஆழ்வார் சொல்லுகிறார். மாறு செய்தவாழறக்கன் நாளுலப்பவன் இலங்கை நெரு செய்து சென்று கொன்னு வெண்ணி கொண்ட வீரனார் வேறு செய்து தம்முழெண்ணை வைத்திடாமையால் நமன் கூறு செய்து கொண்டிருந்தார் உத்தமன் நவல்லனே. எம்பெருமான் திருமன் நாராயணன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ராமபிரானாக அவதரித்தான், அதே போல நரசிம்ம பெருமானாக அவதரித்தான். அந்த காலத்திலே எல்லாம் என்ன செய்தான்? அசுரர்களை, ராட்சசர்களை அழித்தான். அவன் விரோதிகளை அழிப்பவன் அல்லவா என்பதற்காக அதை தெரிவிக்கிறார். மாறு செய்த வாழறக்கன் நாளுலப்ப வன்றிலங்கை. மாறு செய்த வாழ் அரக்கன், அதாவது மாறு செய்த என்றால் பகவானுக்கு எதிரியாக தன்னை நினைத்துக் கொண்டு ராவணன் என்கிற ஒரு ராட்சசனவன், அவன் வாழ் அரக்கன் என்றால் கையிலே வாளையுடைய அரக்கன் என்று சொல்லலாம், அல்லது வாழ் என்றால் ஒளி என்று பொருள் உண்டாகினாலே ஒளியை உடைய நல்ல தேஜஸை உடைய அரக்கன். ஆனால் என்ன செய்வது, அவன் பகவானுக்கு விரோதியாகவே தன்னை நினைத்துக் கொண்டு விட்டான். அவன் மாறு செய்த வாழறக்கன். அவனுடைய நாள் உலப்ப என்றால் அவனுடைய நாளானது முடியும்படியாக அந்த விரோதியான ராவணன் அவனுடைய ஆயுசு முடிந்து போகும்படியாக என்ன செய்தான்? அன்று இலங்கை நீர் செய்து அந்த இலங்கையை சாம்பலாக ஆக்கிவிட்டான். பஸ்மதாத் குரு என்று சொல்லும்படியாக அப்படியே பஸ்மமாக ஆக்கிவிட்டானாம் அந்த இலங்கையை. தன்னுடைய அஸ்திரங்களாலே நீர் செய்து சென்று கொன்று வென்றி கொண்ட வீரனார், வெற்றியை கொண்ட வீரனார் என்று சக்கரவர்த்தி திருமகனை தெரிவிக்கிறார். எதற்காக இங்கே தெரிவிக்கிறார் என்றால், சீதா பிராட்டியை அடைவதற்கு அவன் தடையாயிருந்தபடியினாலே அந்த தடையாயிருந்த ராவணனை அழித்து மறுபடியும் வெற்றி பெற்று அந்த சீதையை கை கொண்டார் போலே
என்னை அடைவதற்கு தடையா இருக்கக்கூடிய அந்த பாவங்களை எல்லாம் கூட எம்பெருமான் போக்கி என்னையும் அவன் கை கொள்வான் என்பதற்காக இப்படி ஒரு உதாரணம் தெரிவிப்பது போல அந்த ராமாவதாரத்தை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வீரனார் வேறு செய்து தம்முள் என்னை வைத்திடாமையால், என்னை தம்முள் வேறு செய்து வைத்திடாமையால், என்னை தன்னை காட்டிலும் வேறுபட்டவனாக என்னை பிரித்து வைக்கவில்லையே, தன்னுடைய அடியவனாக தனக்கு வேண்டியவனாக அப்படி தன்னை என்ன கொண்டு விட்டான், அபிமானித்து விட்டான் எம்பெருமான். அப்படி அவன் பகவானானவன் என்னை வேறு செய்து தம்முள் என்னை வேறு செய்து வைத்திடாமையால், அப்படி வைத்திடாமல் இருக்கிறபடியினாலே நமன் கூறு செய்து கொண்டு இறந்த குத்தம் என்ன வல்லனோ, யமன் நான் பாவம் பண்ணி இருக்கிறேன் என்று அந்த பாவங்களை எல்லாம் கணக்கிட்டு அவன் எண்ணி பார்க்க முடியுமோ? யாருடைய பாவங்களை எண்ணி பார்க்க முடியும்? எம்பெருமான் கைவிட்டவர்களுடைய பாபத்தை எண்ணி பார்க்க முடியும். எம்பெருமான் அருகிலேயே வராதவர்கள் அவர்களுடைய பாபத்தை எண்ணி பார்க்க முடியும். ஆனால் எம்பெருமான் அவனாலே அபிமானிக்கப்பட்டவன் நான். அந்த எம்பெருமான் என்னை வேறு செய்து வைக்காமல் தன்னுடைய என்னை வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட என்னுடைய பாபங்களை இந்த நமன் யமனானவன் கூறு செய்து இறந்து கொண்டு கொண்டு குத்தம் எண்ண வல்லனோ, என்னுடைய குத்தத்தை அவன் எண்ணினாலும் சரி, என்னுடைய குத்தத்தை கணக்கிட்டு எனக்கு அவன் தண்டனை கொடுப்பது என்பது கிடையவே கிடையாது. எனக்கு குத்தம் இருக்கிறது என்று யமன் எண்ணினாலே அந்த யமனுக்கே ஆபத்து வந்து விடும் அல்லவா என்று இங்கே திருமிழிசை பிரான் மிகவும் அற்புதமாக தெரிவிக்கிறார். அதாவது பகவானுடைய அடியவர்களுடைய குற்றங்களை யமன் நெஞ்சாலே கூட எண்ண மாட்டான். நெஞ்சாலே எண்ண மாட்டான் என்னால் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு எப்படி ஏற்படும்? ஆயினாலே பகவானுடைய திருவடிகளை பற்றினவர்களுக்கு யமனாலே எந்த ஆபத்தும் கிடையாது என்பதை நன்றாக தெள்ளத் தெளிவாக தெரிவித்தார். அப்படி என்றால் நமக்கு மோட்சத்தை அருளப் போகிறவன் யார்? இறந்து போய்விட்டால் ஒருத்தன் அவனை யமனென்றோ அழைத்துச் செல்லுகிறான் என்று சொன்னார்கள். ஆனால் நீரோ யமன் நினைக்கவே மாட்டான் நம்மை என்று சொல்லுகிறீர். அப்பொழுது நமக்கு இந்த பிறவியை ஒழித்து இந்த உடலை கழித்து நம்மை மோட்சத்திற்கு யார் அழைத்துச் செல்ல போகிறார்கள் என்று கேள்வி வருகிறது. யமன் தன்னுடைய வேலைக்காரர்களை வைத்து தன்னை யம தூதர்கள் யம கிங்கரர்களை இட்டு யமலோகத்துக்கு அழைத்துச் செல்லுகிறான். அதுபோல வேறு யாராவது நம்மை அழைத்துச் செல்லுவார்களா என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? அதற்கு அடுத்த பாசுரத்திலே, அதாவது 117வது பாசுரத்திலே அதற்கும் பதிலை தெரிவிக்கிறார். அச்சநோயோடு அல்லல் பல்பிறப்பு அவாயமூப்பி வைத்த சிந்தை வைத்தவாக்கை மாற்றிவான் இலேத்துவான் அச்சுதன் அனந்த கீர்த்தி ஆதியந்தமில்லவன் நச்சிடாகனை கிடந்தா நாடர்வேத கீதனே. நம்மை பரமபதத்திற்கு அழைத்துச் செல்லுகிறவன் யார் என்றால் அதை தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்திலே. அவன் என்ன செய்கிறான்? எம்பெருமான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த குறைகள் என்னென்ன தாழ்வுகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் முதலிலே போக்குகிறான் என்கிறார். அச்சம், நோய், அல்லல், அபாயமூப்பு, இவையெல்லாம் பல் பிறப்பு என்று எத்தனை இருக்கிறது நமக்கு. அதாவது இந்த உலக விஷயங்களை கண்டால் ஏற்படுகிற அச்சம், அதற்கு மேலே நோய் என்னால் உடலிலே ஏற்படுகிற வியாதிகள், அல்லல் என்கிறதுக்கு மனத்தாலே ஏற்படுகிற துன்பங்கள் என்று தெரிவிக்கிறார். ஆதி வியாதி என்று வடமொழியிலே சொல்லப்படுகின்ற அல்லவா, அதை இந்த இடத்திலே அவர் நோய் என்றும் அல்லல் என்றும் 2 சப்தங்களாலே தெரிவிக்கின்றார். ஆக அப்படி அச்சன் நோயோடு அல்லல், அதற்கு மேலே பல்பிறப்பு, அபாய மூப்பு என்கிறார். அபாய மூப்பு என்றால் அபாயத்தை விளைக்கக்கூடியதான மூப்பு. மூப்பு என்னால் வயோதிகம் காரணமாக நம்மால் ஒரு காரியம் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. அந்த சமயத்திலே நமக்கு உடலிலே தளர்ச்சி ஏற்பட்டு கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் கூட செல்ல முடியாத நிலை நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. அதைத்தான் தெரிவிக்கிறார் அபாய மூப்பு. அப்படிப்பட்ட மூப்பு, அதற்கு மேலே பல் பிறப்பு, பல பல பிறவிகளிலே நாம் பிறக்கக்கூடிய ஒரு நிலை. இவை வைத்த சிந்தை, இவைகளையெல்லாம் எப்பொழுதும் நாம் நினைத்துக் கொண்டு ஐயோ எந்த சமயத்திலே நமக்கு என்ன நேருமோ, நோய் ஏற்படுமோ, அல்லல் ஏற்படுமோ, மூப்பு ஏற்படுமோ, இன்னும் பிறவி ஏற்படுமோ என்று இதையே நினைத்துக் கொண்டிருக்கிறோமே. அப்படிப்பட்ட அந்த நெஞ்சை எம்பெருமான் என்ன செய்கிறான் என்னால் அந்த வைத்த சிந்தை, அந்த சிந்தையோடு கூட வைத்த ஆக்கை என்ன, அந்த சிந்தையோடு கூட இருக்கக்கூடிய ஆக்கை என்னால் உடல், இந்த உடலை எல்லாம் என்ன செய்கிறான் பகவான் என்னால் மாற்றி வானிலே ஏற்றுவான்.
அவற்றையெல்லாம் போக்கடித்து விட்டு நம்மை பரமாகாசமான பரமபதத்திலே ஏற்றி விடுகிறான் பகவான். அதை தெரிவிக்கிறார். நமக்கு இருக்கிற தாழ்வுகளை எல்லாம் போக்குறான், நம்மை வானிலே ஏற்றுகிறான் என்னார். ஏத்துகிறவன் யார் என்றால் அவனை வர்ணிக்கிறார் பின்னடிகளிலே. அச்சுதன் என்று ஒரு நாளும் தன்னுடைய அடியவர்களை கைவிடாதவன் என்று பொருள் அச்சுதன். அனந்த கீர்த்தி என்னால் எல்லையில்லாத புகழை உடையவன். ஆதி அந்தமில்லவன், ஒரு தோற்றமோ அல்லது ஒரு முடிவோ இல்லாதவன். இதெல்லாம் எம்பெருமானுக்கு உண்டான பெருமை. அதுக்கு மேலே நச்சு நாகனை கிடந்த நாதன். நச்சு நாகனை என்னால் விஷத்தை உமிழ்கின்ற பாம்பான அந்த ஆதிசேஷனிலே சயனித்துக் கொண்டிருப்பவன் எம்பெருமான். அப்படிப்பட்டவன் அவன் யார் என்றால் வேத கீதன் என்கிறார். வேதத்திலே அவன் சொல்லப்படுகிறவன். அதாவது வேதைச்ச சர்வைஹி அகமேவ வேத்யா என்று அவன் சொல்லப்பட்டிருக்கிறபடி வேதங்களிலே ஓதப்படுபவன் என்று இத்தனை பெருமையுடைய அந்த எம்பெருமான் என்றோ நம்மை வானில் ஏற்றுவான் என்று தெரிவிக்கிறார். அதிலிருந்து என்ன தெரிகிறது என்னால் யமன் கூட ஒரு பாவம் செய்தவனை அழைத்து வர வேண்டும் என்றால் தான் நேரே வருவதில்லையாம், தனக்கு கிங்கரர்கள் வேலைக்காரர்களை வைத்து அழைத்து செல்லுகிறானாம். ஆனால் ஒரு அடியவனை எம்பெருமான் அழைத்து செல்வதற்கு வேலைக்காரர்களை இடுவதில்லையாம், தானே வந்து அழைத்து செல்லுகிறானாம். அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்திம் என்று நானே அவனை பரமபதத்திற்கு அழைத்து செல்லுகிறேன் என்று வராக சரம ஸ்லோகத்திலே தெரிவித்திருக்கிறான். ஆகினாலே நம்மை பரமபதத்திற்கு யார் அழைத்து செல்வார்கள் என்கிற கேள்விக்கு இப்படிப்பட்ட அச்சுதன், அனந்த கீர்த்தி, ஆதி அந்தம் இல்லவன், நச்சினாகனை கிடந்த நாதன், வேத கீதன் என்றோ நம்மை வானிலேற்றுவான், பரமபதத்திற்கு அழைத்து செல்வான். ஆயினாலே நெஞ்சமே உனக்கு என்ன கவலை, நீ ரொம்ப துணிவோடு தைரியமாக இரு என்று மிகவும் துணிவோடு இந்த பாசுரத்திலே அப்படி திருமழிசை ஆழ்வார் தெரிவித்தார். இன்னும் அவர் தெரிவிக்க வேண்டிய விஷயங்கள் ஒன்றிரண்டு உண்டு, அதை தொடர்ந்து அனுபவிப்போம்.